லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. முதல்வர் விஜயை வருங்கால பிரதமர் என தாவிக அமைச்சர்கள் கூறுவது தொடர்பான குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் பதிலளித்தார். இப்போ கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் இடம்பெற்றுள்ள அமைச்சரவையில அவங்க நீங்க எல்லாரும் பிரதமரா ராகுல் தான் சொல்லிட்டு இருக்கீங்க, ராகுல் காந்தி சார் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க அமைச்சர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வருங்கால பிரதமர், அடுத்த பிரதமர் அப்படின்னு சட்டசபையிலே பேசுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொண்டர்கள் இப்ப வரும்போது என்ன கூட தான் ஒருத்தர் பிரதமரான மத்திய அமைச்சராக சொன்னாரு. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிற வேண்டியதில்லை. நீங்க காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் திரு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சியுடைய முகம், எதிர்கட்சியுடைய முகம். தமிழகத்தில் இந்த கூட்டணியுடைய முகம் திரு விஜய் அவர்கள். அவர்களுடைய தலைமையில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காக காங்கிரஸ் கட்சி முதல்ல ஆதரவு தந்தது காங்கிரஸ் கட்சி. அதனால இப்படி தொண்டர்களுடைய கோஷங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அதை விட மிக முக்கியமானது இருக்கு. நான் தொண்டராத்தான் நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது. பத்திரிகையாளர் எப்பவுமே நீங்க பாதியத்தான் சொல்லுவீங்க, அவர்கிட்ட எப்படி பாதியத்தான் சொன்னாங்க. அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார், அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, பன்னீர்செல்வம் அவர்கள் கர்நாடகா வந்து தமிழ்நாடு தலையிடணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி கேள்வி. அந்த கேள்வி அதுக்கு அவர் சொன்னது என்னன்னா, பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகத்தில் தலையிடக்கூடாது, கர்நாடக அரசு என்ன செய்யணுமோ கர்நாடக அரசு செய்யும், இதுல யாரும் தலையிடக்கூடாது, எங்க வேலை அவங்க வேலையை எங்க பார்க்கட்டும், நாங்க எங்க வேலையை பார்க்கறோம். இது தமிழ்நாடு அரசுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டு அரசினுடைய எந்த நிலையிலும் கர்நாடக அரசியல்வாதிகள் தலையிடக்கூடாது. நம்மை பொறுத்த மட்டும் அங்கு நம்ம தமிழர்களை சுட்டுக் கொன்றது மிகப்பெரிய கொடுமை, வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த செஞ்ச அதிகாரிகள் மீது கிரிமினல் குற்றம் வழக்கு தொடரணும் சொல்றோம், அவர்களை டிஸ்மிஸ் செய்யணும் சொல்றோம். இந்த யாரெல்லாம் அதுல எந்த அதிகாரிகள்லாம் வனத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அவர்களை பதவியிலிருந்து சஸ்பெண்ட் கிடையாது, டிஸ்மிஸ் பண்ணணும் சொல்றோம். உயிரிழந்த 3 தமிழர்களுக்கும் நிதி ஒதுக்கீடு, அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் சொல்றோம். 15 லட்சம் ரூபாய் கர்நாடக அரசு அறிவிச்சிருக்கு. இன்னமும் அதற்கு என்னை பொறுத்த மட்டும் கர்நாடக அரசு அதற்கு உயர்த்தி கொடுக்கணும். மேகதாது விவகாரத்தில் தமிழக காங்கிரஸ் கமிட்டி வந்து போதிய அழுத்தம் கொடுக்கவில்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கே சார். யாரு குற்றச்சாட்டு சொன்னா? எதிர்கட்சிகள் சொல்றாங்க. எந்த எதிர்கட்சி சொன்னா? சார் எல்லாரும் யாருமே சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் கட்சி தான் தெளிவா இருக்கு. நீங்க கரெக்டா பேப்பர் படிச்சிருக்கீங்க நினைக்கல. காங்கிரஸ் கட்சி செயற்குழு கூட்டத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், மேகதாதுவை கட்ட விட மாட்டோம், ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம். நாங்க முடிவெடுத்து நாங்க சொல்லியிருக்கிறது, மேகதாதுவுக்கு ஒரு செங்கலை வைக்க விட மாட்டோம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி. ஏனென்றால் இந்த மேகதாது திட்டம்ங்கிறது ஒரு விளம்பர திட்டம். இது வேணும்னே பாஜக எடியூரப்பாவும் டிகே சிவகுமாரும் போடுற டிராமா, பொம்மையும் குமாரசாமியும் போடுற டிராமா. அது நடக்க விட மாட்டோம். மாநில அரசு, மத்திய அரசு, மோடி அரசு இதற்கு உதவி செய்யாம இது நடக்காது. மோடி அரசு இதற்கு உதவி செய்யக்கூடாது. மோடி அரசு பல்லாக்கு தூக்குற அமித்ஷா அதிமுகவும் அன்புமணியினுடைய பாமகவும் இதற்கு துரோகம் செய்யாம இருக்கணும். மோதிட்ட போய் சொல்லணும், மோடி அனுமதிக்கலைன்னா மேகதாது வராது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேகதாது வரவிடாததுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். நாங்க ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம், தீர்மானம் போட்டிருக்கோம். இப்போ 1.5 மாசமா இதான் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப முக்கியமானது, இப்ப இருக்க முக்கியமானதுங்கிறது தண்ணீர் திறப்பி விடுறது. சம்பா போயிருச்சு, குருவையும் போயிடக்கூடாது, தண்ணி திறந்து விடணும். கர்நாடக அரசு நடுவர் நீதிமன்றத்தினால் அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய அதனுடைய தீர்ப்புகளை அமல்படுத்தாத கர்நாடக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். கர்நாடகத்தினுடைய அரசு தண்ணீர் திறந்து விட்டா அதை எதிர்க்கிற பாஜக எம்பி முன்னாள் முதலமைச்சர் பொம்மை அவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். அவரை கண்டிக்க துப்பில்லாத நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர்களை வன்மையாக கண்டிக்கிறோம். இவர்கள் பொம்மையை கண்டிக்கணும். தண்ணி திறந்து உச்சநீதிமன்றம் சொல்ற தீர்ப்புக்கு ஏற்றபடி தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க. தண்ணி திறந்து விட்டா அத பாஜக காரன் போய் தண்ணி திறக்கக்கூடாது கர்நாடகாவுக்கு சொல்றது எந்த விதத்துல? அதுக்கு கர்நாடக அரசியல்வாதிகளுக்கு, பாஜக காரர்களுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் எங்க அக்கா டாக்டர் தமிழிசை அவர்களும் சொல்லணும், தண்ணி திறந்து விடுறத நீங்க நிறுத்தக்கூடாது. பொம்மை அவர்களே வாயை முடிக்கிட்டு இருக்க. நான் டிகே சிவகுமார் சொல்றேன்ல,
டி.கே. சிவகுமாரை பொறுத்த மட்டும் தமிழகத்திற்கு விரோதமா நடக்கக்கூடாது, தமிழகத்துக்கு தனி திறந்து விட்ட டி.கே. சிவகுமார், ராமலிங்க ரெட்டி வந்து இந்த நம்ம ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கணும், அவர்களை டிஸ்மிஸ் பண்ணணும், அவர்கள் மீது கிரிமினல் வழக்கு தொடரணும், கொலை குற்றம் அவர்கள் மேல சுமத்தி அவர்கள் மீது கடுமையான சட்டங்கள் பிரிவுகள் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படணும் நான் சொல்றேன். அது மாதிரி அக்கா தமிழிசை அவர்களோ அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களோ சொல்ல தைரியம் இருக்கா, இல்ல சொல்ல பயப்படுறாங்களா? தாவேகாவினுடைய தலைமையில 6 கட்சிகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சு அரசாங்கத்தை, சில கட்சிகள் 4 கட்சிகள் அமைச்சரவையில் இருக்கும். காங்கிரஸ் கட்சி, முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் 3 கட்சிகளும் அமைச்சரவையில் இருக்கு. 2 கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்குது. இல்ல கேட்டுக்கிறீங்க, முடிக்க விடுங்க. சிபிஎம், சிபிஐ வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கும். வைகோ அவர்கள் வந்திருக்காரு, ஆனா அவர்களுக்கு எம்எல்ஏ கிடையாது, எம்பி இருக்காரு. அவருக்கு இந்தியா கூட்டணியில இருக்கான். டெல்லியில இருக்க 20 எம்பிக்களுடைய இந்தியா கூட்டணின்னு ஒன்று இருக்கு. அந்த இந்தியா தமிழ்நாட்டில இருந்து போன இந்தியா கூட்டணியில நாங்க இந்தியா கூட்டணி கூட்டத்தை வாரம் நடத்திட்டு வரோம். 20 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள். திமுக அதுல இருந்து விலகி போயிட்டாங்க. அதனால அவர்களை பொறுத்த மட்டும் இந்தியா கூட்டணியில கலந்துக்கிற கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் தாவேகா அவருடைய தலைமையில ஒரு கூட்டணி உருவாவதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதுல கடந்த ஜூலை மாசம் நினைக்கிறேன், ஜூலை மாசம் ஃபர்ஸ்ட் வீக் நினைக்கிறேன். அப்ப நடக்கும்போது தமிழக முதலமைச்சர் ஒரு பேர் வைக்கணும், நம்ம அதை பற்றி முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அடுத்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் தேர்தல் பார்லிமெண்ட் வந்துருச்சு, அதுக்கடுத்து அசம்பிளி வந்துருச்சு. இந்த கூட்டத்தொடர் முடிந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி பேசுவோம் நினைக்கிறேன். ஆனா இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் கொடுத்து ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படிங்கறதுல தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் மிகவும் ரொம்ப சின்சியரா இருக்காரு. அவரை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பலமாக்கணும், இந்த கூட்டணிக்கான அந்த போரத்தை உருவாக்கணும். நம்ம பொறுத்த மட்டும் இது நீண்ட நாளா இந்த கோஆர்டினேஷன் நம்ம உருவாக்கணுங்கிறதுல அவர் ரொம்ப ஜெனுவினா இருக்காரு.